வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2025 ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி கடகராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து மாதம் ஆரம்பிக்குது. ராசியில புதனுடைய சேர்க்கை இருக்கும் மற்றும் மாதத்தின் முற்பகுதியில சூரியனுடைய சேர்க்கையும் மாதத்தின் பிற்பகுதியில சுக்கிரனுடைய சேர்க்கையும் இருக்கும். ஆகையால் கடகராசிக்காரங்க இந்த மாதம் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்பட்டு வருவாங்க. நல்ல ஒரு செயல்திறனோடு செயல்பட்டு வருவீங்க. புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சாதகமான அமைப்புகள் இருக்கும். புதிய விஷயங்கள் காரியங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டு வருவீங்க. அதே போல கடகராசிக்காரங்க இந்த மாதம் இந்த கூடுதல் உற்சாகத்தோடு செயல்பட்டு வருவீங்க. எல்லாத்துலயுமே ஒரு விதமான பரபரப்பான சூழ்நிலை அல்லது அவசர நிலை என்பது இருந்துட்டு தான் இருக்கும். அதனால கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சுக்கிறது நல்லது. இதனால அப்பப்போ சின்ன சின்ன டென்ஷன் போன்ற விஷயங்கள் வரும் போகுமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த பேச்சுவார்த்தைகள்ல சின்ன சின்ன சங்கடங்களை பெருசுபடுத்தாமல் இருக்கிறது நல்லது. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஏற்றத்தாழ்வுகளோடு தான் இருக்கும். தொகை கடகராசிக்காரங்களுக்கு இந்த காசுமண சமாச்சாரங்கள் என்பது 10 ரூபாய் வரவு இருந்தது அப்படின்னா 10 ரூபாய்க்கு ஈக்குவலா செலவுகளும் இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்த மாத அமைப்பும் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கு. குறிப்பாக இந்த மாதம் கூடுதலாக சுப விரயங்கள் என்பது அதிகமாக இருக்கும். சில சுப காரியங்களுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகலாம். சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படலாம் அல்லது ஆன்மீக ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் செலவுகள் விரயங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் இருக்கலாம். அல்லது குடும்ப தேவைகளுக்காக சில முக்கியமான பொருட்களை வாங்கி மாறலாம். நிறைய பேருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் போட உண்டாகலாம். கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சுப விரயங்கள் என்பது கூடுதலாக இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மற்றபடி பொருளாதார நிலை என்பது சமாளிக்கக்கூடிய வகையில தான் இருக்கும். குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும். அது சார்ந்த முயற்சிகள்ல கொஞ்சம் கடினமாக செயல்பட்டு வரும் செய்வீங்க. சிலருக்கு இந்த கடன் சுமைகள் அல்லது அது சார்ந்த விஷயங்கள் வந்த சங்கடங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவீங்க. வெளியிடங்களில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெற்று வருவீங்க. பட் அதே நேரம் அதுக்கேற்ற அளவுக்கு கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்களும் மனசங்கடங்களும் உடன் நடந்துகிட்டு தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு அந்த மாதிரி கொஞ்சம் மனசரிச்சு போய்க்கிறது நல்லது. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் வழக்கமான நிலைகளை செயல்பட்டு இருக்கு. பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவீங்க. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில நிதானம் தேவை. சில விஷயங்கள்ல ரொம்பவுமே பிடிவாதமாக இருந்து வருவீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை செயல்பட்டு வர்றது நல்லது. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவே இருக்கு. குடும்ப தேவைகள் ஏதாவது ஒரு வகையில் பூர்த்தி ஆகிட்டுதான் இருக்கும். மாதத்தின் முற்பகுதியில் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கலாம். பொதுவாக இந்த மாதம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு கொஞ்சம் கலவையான நிலைகள்ல தான் இருக்கும். மாதத்தின் முற்பகுதியில சமாளிச்சுப்பீங்க. மாதத்தின் பிற்பகுதியில ஒரு சில விஷயங்கள் குழப்பமான நிலைகளை கொடுத்துட்டு வரும். சில விஷயங்களை செய்யலாமா வேண்டாமா, மற்றவங்க சொல்றது சரியா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற குழப்பங்கள்லாம் அப்போது வந்துட்டு போகும். முடிஞ்ச அளவுக்கு இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்களை மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சுக்கிறது நல்லது. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்கு. பெற்றோர்கள் வகையில் சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். சிலருக்கு பெற்றோர்கள் வகையில கொஞ்சம் செலவுகள் விரயங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். இருந்த போதும் பெற்றோர்கள் வகையில கொஞ்சம் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் பார்த்து வருவீங்க. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் அனுசரணையான நிலைகள் இருக்கும். உடன்பிறப்புகள் வகையில கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் அவ்வப்போது வந்துட்டு போகலாம். இருந்த போதும் உடன்பிறப்புகள் வகையில் ஒரு சுமூகமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. சில விஷயங்கள் கொஞ்சம் பட்டும்படாமல் இருக்கும். பட் இருந்தாலுமே ஓராள எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு அனுசரிச்சு போகக்கூடிய வகையில் தான் இருக்கு. கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கு. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அனுசரணையான தன்மையோடு இருந்து வருவீங்க. சிலருக்கு பழைய பிரச்சனைகள் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படுத்தலாம். முடிஞ்சு போன விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு பெருவருத்தாமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி ஜெனரலான வகையில கணவன் மனைவி உறவுகள் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகவே இருக்கு. பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் காரசாரமான விஷயங்களை தவிர்த்துக்கங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் அளவான அமைப்புகளோட தான் இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பட்டும்படாமலும் தான் இருக்கும். குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் இருக்கும். அவங்க விஷயங்கள்ல கொஞ்சம் கடின முயற்சியோடு ஈடுபட்டு வெற்றியை பார்த்து வருவீங்க. இருந்தாலும் பொதுவான வகையில குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கலவையான அமைப்புகளோடு தான் இருக்கு. நிதானத்தை கடைபிடிச்சுக்கிறது நல்லது. திருமண அமைப்புகள் புத்திரவாக்கிய அமைப்புகள் அளவான நிலைகளே செயல்பட்டு இருக்கு. முயற்சி நட்புகளை பார்த்து வருவீங்க. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும். பட் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கு. சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் பார்த்து அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கு. மாணவர்கள் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்பட்டு வருவாங்க. மாணவர்களுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே பூர்த்தியாகும். குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகள் மாணவர்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான வகையிலே செயல்பட்டு இருக்கு. பொதுவாக இந்த மாதம் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகம் காட்டுவாங்க. பட் இருந்தாலும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வித்தைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலுமே ஒரு சிறப்பான அமைப்புகளை பார்க்க முடியும்.
உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் பார்க்க எல்லா வழக்கமான விஷயங்களை பார்த்து வருங்க. பெரும்பாலும் உறவினர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கலகலப்பான தன்மைகளை கொடுத்து வரும். விருந்து விழாக்கள் போன்ற விஷயங்களை பங்கெடுத்து மனமகிழக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாகுது. உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகைகள் இருக்கு. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அளவான நிலைகளை செயல்படுது. தொழில் வேலை உத்தியோக ரீதியாக தேவையில்லாத டென்ஷன் குழப்பங்கள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. பெரும்பாலும் வழக்கமான விஷயங்களாகத்தான் இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கு. சோறால இந்த மாதம் கடகராசியை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட முறையில் உற்சாகத்தும் கலகலப்பும் காணப்பட்டு வருவாங்க. பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும். மற்ற விஷயங்கள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.